ஈஸியா என்ட்ரிக்குள்ள போக முடியல. ஸோ லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ் இருக்கு. அதில் 2 months முன்னாடி தான் .NETனு ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னு இப்போ தெரியும். ஹாய், உங்க குட் நேம்? ஆசிஃப் முகமது. ஆசிஃப் முகமது, நீங்க .NET ஃபுல் ஸ்டாக் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன? என்ட்ரி ஆகுது ஈஸி டு ஆக்சஸ். ஓகே. மற்றதை கம்பேர் பண்றப்போ. ஓகே. ஸோ தட்ஸ் ஐ ஃபோக்கஸ் டு .NET. ஸோ நீங்க ஸ்கூலிங் என்ன பண்ணீங்க? எந்த இயர் பாஸ்ட் அவுட்? ஸ்கூலிங் வந்து சீர்காழி நேட்டிவ்ல பண்ணீங்க. 1 to 10 வந்து 2018ல பாஸ்ட் அவுட். அதுக்கப்புறம் டிப்ளமா நேட்டிவ் தான். அப்புறம் BCA மட்டும் கரஸ்பாண்டிங்ல சென்னை. BCA டிகிரி முடிச்சிருக்கீங்க. BCA எந்த இயர் பாஸ்ட் அவுட்? 24. BCA டிகிரி முடிச்ச உங்களுக்கு .NET ஃபுல் ஸ்டாக் வரணும்ன்ற ஆர்வம் எப்போ வந்துச்சு? லாஸ்ட் 2 months. சோ BCA முடிச்சதுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதே இந்த கோர்ஸ் தானா? இன் பிட்வீன்ல எதுவும் ஜாப்ல வர்க் பண்ணீங்களா? BCA முடிச்ச பிறகு CSE போனேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. இல்ல. ஓகே. சோ இப்போ ஃபைனான்ஷியல் பிரச்சனைன்றதனால நான் இப்போ வந்து ஒரு ஜாப் ஸ்விட்ச் ஆயிட்டேன். சோ இப்போ கரண்ட்லி ஜாப் போயிட்டு மார்னிங் இது. என்ன ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க? இட்ஸ் டெக்னிக்கல் சப்போர்ட் ரோல். என்ன salary வாங்கிட்டு இருக்கீங்க? ஸ்டார்டிங் 15, இப்போ 20. இப்போ 20,000. இப்போ கரண்டா வர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? எஸ் ஆஃப் கோர்ஸ். ஓகே. என்ன ஷிஃப்ட் டைமிங் உங்களுக்கு? அங்க கிளாஸும் போயிட்டு இங்க வர முடியுமா உங்களால? என்ன ஷிஃப்ட் டைமிங்? திஸ் மந்த்ல இருந்து 5:30 to 2:30. ப்ரீவியஸ் மந்த்ல வந்து 9:30 to 6:30 இருந்தது. சோ 5 நீங்க நைட் சொல்றீங்க? எஸ். ஓகே நைட் ஷிஃப்ட். ஓகே. சோ அங்க நைட் ஷிஃப்ட், இங்க டே டைம்ல படிக்கிறீங்க. ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஸ்கூல் காலேஜ் டேஸ்ல கூட அப்படி படிச்சிருக்க மாட்டோம் போல. சூப்பர். ஓகே. ஸோ உங்களால சேலஞ்சிங்கா இருக்க எப்படி உங்களால .NET லேர்ன் பண்ண முடியுதா? உங்களோட பிராக்டிஸ் அண்ட் இந்த ட்ரைனிங்க்கு டைமிங்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா உங்களால? 1 week சரி, இப்போ 1 week ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி அவுட்புட் கிடைக்குதுன்னு. சரி 1 week பார்த்தேன். சரி HTML இப்போதைக்கு HTML மட்டும் கிளாஸ் முடிச்சாங்க. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரி ட்ரை பண்ணுவோம் 4 months தான் அப்படின்னு. ஓகே. சீர்காழியில ஸ்கூலிங், டிப்ளமோக்கு அடுத்து BCA. இந்த டிராவல்ல ஒரு .NET ஃபுல் ஸ்டாக் இதை லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? ப்ரீவியஸ் 1 weekல சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே. பிகாஸ் ஆஃப் ட்ரைனிங் சொல்லலாம். ஏன்னா CSA கம்பேர் பண்ணேன். ஓகே. சரி கம்பேர் பண்றப்போ இது ஓகே. ஏன்னா அங்கே HTML சொல்லி கொடுத்தாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு இன்டீரியரா அது தெரியல. ஓகே. இங்க நான் பிராக்டிகலா ஒர்க் பண்றப்போ ஓகே. சோ மெயினா எனக்கு வந்துட்டு ரீசன்ட் இயர் பாஸ்ட் அவுட், அதாவது 2020ல இருந்து 2026 வரைக்கும் இருக்க எல்லா பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்டும் ஜாவா படிக்கணும். ஜாவா தான் எவர்கிரீன். பைத்தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. பைத்தான் வித் AI இப்படி நிறைய நாங்க சம்டைம்ஸ் கன்வின்ஸ் பண்ணா கூட இல்ல சார் நான் மைண்ட் செட் ஆயிடுச்சு பைத்தான் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ட்ரெண்டிங்ல ஜாவா, பைத்தான், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் நிறைய போற இடத்துல .NET ஏன் சூஸ் பண்ணீங்க? பிகாஸ் ஆஃப் காம்படிஷன். ஈஸியா என்ட்ரிக்குள்ள போக முடியல. ஓகே. சோ லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ் இருக்கு அதுல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேக்குறது மேக்ஸிமம் ஆஃப் MNC கம்பெனி ப்ரொவைட் வந்து 1 to 15 years ஸ்ட்ரைட் எஜுகேஷன் கேக்குறாங்க. எக்ஸாம்பிள் அசெஞ்சர் அந்த மாதிரி. ஓகே. சோ எனக்கு அந்த ரூட் பாத் இல்ல. சோ .NET போறப்போ அவங்க வந்து எனி கிராஜுவேட் அப்படின்னு போடுறப்போ என்னால ஈஸி டு ஆக்சஸ் பண்ண முடியுது. அதான் நம்ம நிறைய இடத்துல கேண்டிடேட்டுக்கும் சொல்லியிருப்போம். உங்களோட ஸ்கூலிங், காலேஜ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. உங்களோட மார்க்குமே டிஃப்ரெண்டா இருக்கு, வேவ் லென்த் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா .NET ட்ரை பண்ணலாம். ஏன்னா .NETல காம்படிஷன் கம்மியா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களுக்கு இந்த .NETன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் முன்னாடியே தெரியுமா? அட்லீஸ்ட் இந்த .NETன்ற வார்த்தை நீங்க முன்னாடியே கேள்விப்பட்டதானா இல்ல இப்பதான் புதுசா பாக்குறீங்களா? 2 months முன்னாடி தான் .NETனு ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னு இப்போ தெரியும். .NETன்ற லாங்குவேஜ் போஸ்ட் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி தான் தெரியும். ஓகே. அப்ப எப்படி வீடியோ பார்த்தா எது பார்த்து யூனிக் நம்மள அப்ரோச் பண்ணீங்க? ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணிருந்தாங்க. ஆல்ரெடி ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணிருந்தாங்க. ஓகே. அவங்க ரெஃபர் பண்ணிருந்தாங்க. சோ ட்ரை பண்ணி பாப்போம். சூப்பர். சோ ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்க ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி நீங்க ஓகே. சோ ஆல் தி பெஸ்ட். Thank you so much. ஆசிஃப், ஆல் தி பெஸ்ட். .NETல நீங்க ஒரு 10 lakhs per annumல பிளேஸ் ஆயிட்டு என்ன மீட் பண்ணனும். Thank you.